ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். கார்த்திகாவோட அப்பா கார்த்திகாவை பார்த்ததுமே நான் உன்னைய எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உனக்காக அங்கே நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து தடபடலாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தா நீ இந்த பிச்சைக்கார குடும்பத்தை தேடி வந்திருக்க. நாங்கள் உன்னைய இப்படியா வளர்த்தோம், ஏன் இப்படி நன்றியே இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கார்த்திகா, இப்போ என்னோட நன்றியை நான் என்னோட செயல் மூலியமாக தான் காட்ட முடியும். அதுக்காக நான் எவ்வளவோ பொறுத்து போனேன். அது எனக்கு பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலுமே நான் பல்ல கடிச்சிட்டு உங்களுக்காக பொறுத்து தான் இருந்தேன். ஆனாலுமே எனக்கு மனசு எப்போதுமே சேரன் மாமா கிட்ட தானே இருக்குது. என்னால் டக்குன்னு மாறவே முடியலை. ஆனால் நான் முயற்சி பண்ணேன்ப்பா உங்களுக்காக. ஆனால் அப்போ ஃபுல்லாகவே நான் தான் வேதனைப்பட்டேன். என்னையை பற்றி அங்கே யாருமே யோசிக்கவே இல்லையேப்பா. நான் என்ன மனசில் நினைக்கிறேன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கேட்டிருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்திகாவோட அப்பா, இப்போ எனக்கு தெரியாது, ஒன்று என் பொண்ணா வீட்டுக்கு வரதா இருந்தால் வா, இல்லைனா என்னை நீ அப்படியே தலை முழுகிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, நான் எப்படிப்பா வருவேன்? அப்படியே இருந்தாலுமே அது எனக்கு பிடிக்காத கல்யாணம். இனிமேல் நான் வந்தால் ஒன்று சேரன் மாமா ஒய்ஃபாக தான் வருவேன், அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகாவோட அப்பா, சரி எனக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லி நான் தலை மொழிகிறதேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே கார்த்திகாவோட அம்மா, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடி, அவர் வெளிநாட்டில் கடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் அனுப்பி உன்னைய படிக்க வச்சு ஆசையாக வளர்த்தா, நீ என்னடானா அவரை இப்படி சந்தைக்கு இழுத்து விட்டுட்டு இப்படி வந்துட்ட பார்த்தியா? இனிமேல் எப்படி இந்த தெருவில் அவர் தலை நிமிர்ந்து போவார்? இப்படி உன் அப்பாவை தலை குனிய வச்சுட்டு இந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்கும் நினைக்கிறியா அப்படின்னு ரொம்பவே சாப விட்டுட்டு போகிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகா இன்னுமே உடஞ்சி அழுகுறாங்க. எனக்கு என் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்களே, எனக்கு ஆனால் அவங்கள ரொம்பவே பிடிக்கும், ஏன் அதை அவங்க புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க? எனக்கு என் அம்மா அப்பா வேணும், அதே மாதிரி எனக்கு சேரன் மாமாவும் வேணும், இதைத்தானே நான் கேட்குறேன், அதையே அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மாட்டுக்காங்க அப்படின்னு கார்த்திகா ரொம்பவே கவலைப்படுறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ கல்யாணம் நின்று போன கோபத்தில் இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் போனால் அவங்க தானாகவே சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகா, அது கரெக்டு தான், ஆனாலுமே எனக்கு இப்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சோழன், இதை பாருங்கள், நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்க பாருங்கள், இப்போ எங்கள் வீடு தேடி வந்தாச்சு, கொஞ்ச நாள் விடுங்க, அதெல்லாமே சரியாயிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே நடேசன், சரி இனிமேல் நீ என் வீட்டு பொண்ணாயிட்ட, இனிமேல் நீ அங்கே போகிறது பார்க்குறதெல்லாம் கூடாது, அப்படியே பார்த்தா என்னன்னு வச்சுக்கோ, நீ ஒட்டி வரவானாலும் உன் அம்மா அப்பா இங்கே வரப்போகிறது கிடையாது, அதனால் பார்த்து இருந்துக்கோ. உடனே கார்த்திகாவும், சரி மாமா நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நடேசன், சரி உள்ளே போங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஆரத்தி எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ கார்த்திகா உடனேவே நம்ம சோழன், நிலா, பாண்டியன் எல்லாருக்கிட்டையுமே ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல வேலை என்னை திருப்பி அனுப்பாமல் என்னையை கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், உனக்காக மட்டுமே கிடையாது, எங்கள் அண்ணனுக்காகவும் தான், ஏன்னா நீ இல்லைன்னா எங்கள் அண்ணன் கஷ்டப்படுவாங்கங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அதனால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகா நம்ம சேரன் அண்ணாவை பார்க்குறாங்க. அவங்களும் இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க.